அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை மாதம் பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் கூறுவதனால் நமது முன்னோர்கள் மற்றும் 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தையும் விளக்குவார் பரம்பொருள் சிவபெருமான். பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தரிசிப்பதனால் குடும்ப உறவுகள் பலப்படும். சோமவார பிரதோஷத்தன்று நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம். அதுபோலத்தான் தை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் மாபெரும் சிறப்பு வாய்ந்த புண்ணிய ஸ்தலங்களில் சென்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதன் மூலம் எல்லையில்லா இன்பம் காண முடியும். தைமோத பிரதோஷ தினமான இன்று விரதமிருந்து மாலையில் பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று நெய் தீபமேற்றி சிவபெருமானை வழிபாடு செய்வதனால் நம்முடைய அனைத்து பாவங்களும் கண்டிப்பாக பறந்தோடிவிடும். பரம்பொருள் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமான விரதமாக பார்க்கப்படுவதுதான் பிரதோஷ விரதமாகும். பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் ஈசனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையிலும் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பிரதோஷ கால விரதம் ஆவணி, கார்த்திகை, தை ஆகிய மாதங்களில் தொடங்குவது சிறப்பு மிக்கது. பிரதோஷ நிலையத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்தில் சென்று அந்த பிரதோஷ வேளையில் கலந்து கொண்டு அந்த பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நிச்சயம் அனைத்து காரியங்களும் நிறைவேறும். தை மாதம் வரும் பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்து விட்டால், அதாவது செய்து வழிபட்டு விட்டால் வாழ்வில் தடைகள் எல்லாம் தகர்ந்து விடும். முக்கியமாக தொழில் தடை, திருமண தடை, குழந்தை பேறு தடை, அதாவது அஷ்டலட்சுமிகள் தரக்கூடிய அந்த செல்வங்களை நாம் பெறும்போது வரும் தடைகளை அனைத்தையும் தகர்த்தெறியும் திறமை கொண்டதுதான் இந்த தை மாத பிரதோஷம் வரும் சிவ வழிபாடு. பிரதோஷ நாளத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்ததாக இருக்கப்படுகிறது. இந்த பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும், பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் கூறப்படுகிறது. பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு. யார் ஒருவரது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் குறைந்தது 4 தோஷங்களாவது இருக்கும். இவ்வாறு தான் ஜோதிடர் கணித்து கொடுப்பார். ஆகையால் இந்த தோஷத்திற்கு இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்ய வேண்டுமென ஜோதிட வல்லுநர்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதாவது குழந்தை பிறக்கும்போது மற்றும் திருமணத்திற்கு செல்லும் போது நீங்கள் கடும் மனவேதனை அடைவீர்கள். அப்போதுதான் இந்த தோஷங்கள் உங்கள் முன் வெளிப்படும். எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் பரம்பொருள் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் பலன் பெறலாம். தை மாத பிரதோஷ தினமான இன்று விரதமிருந்து மாலையில் சிவன் கோயிலுக்கு சென்று நெய் தீபமேற்றி பரம்பொருள் சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து பாவங்களும் பறைந்தோடிவிடும் என்பது நம்பிக்கையாகும். திருமணத்தால் தடைபட்டு கடும் மனவேதனையில் அமைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாட்களில் விரதமிருந்து சிவனை வழிபடுங்கள். இன்றைய தினம் தை மாதத்தில் முக்கியமாக தேய்பிறையில் சோமவார தினமான முக்கியமாக அன்றோடு வரக்கூடிய அந்த நாட்களில் எவ்வாறு சிறப்பு மிக்க பிரதோஷம் சோமவார பிரதோஷம் பலன் தருகிறதோ அதற்கு இணையானதுதான் இந்த சனி பிரதோஷமாக கூறப்படும் அந்த பிரதோஷத்தை விட இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த நாட்களில் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ விரதம் மாபெரும் சிறப்பு மிக்கது. குறிப்பாக செல்வ வளத்திற்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாட்களில் முக்கியமாக சிவபெருமானை மட்டும் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டும். நந்தி தேவரையும் வழிபட வேண்டும். இப்படி ஒரு அற்புதமான நாள் எந்த வருடமும் நமக்கு திரும்பவும் கிடைக்காது என்று சொல்லவே முடியாது. அப்போது இந்த பிரதோஷம் அதிக அற்புதம் வாய்ந்த அபூர்வ பிரதோஷம்தான். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கரைந்து போக சிவபெருமானே இன்றைய தினம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் மாபெரும் சிறப்பு மிக்கவர்களாக வாங்குவார்கள். பிரதோஷ நாளில் ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை சொன்னாலேயே உங்களுடைய கஷ்டகால முடிவுக்கு வந்து விடுகிறது என்றுதான் அர்த்தம். ஆகையால்
இன்றைய தினம் கண் விழித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கண்களை மூடி சொல்ல வேண்டும். பிரதோஷ தினத்தில் பரமுள் சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் உங்கள் குடும்பத்தையே சேரும். பிறகு பிரதோஷ நேரத்தில் மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை பார்த்து உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை தானமாக வாங்கி கொடுத்து வில்வ இலைகளை வாங்கி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். முதலில் நந்திய பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக சிவபெருமானுக்கு வழிபாடு. இதுதான் காலம் காலமாக நாம் பின்பற்றி வரும் பிரதோஷ வழிபாடு. இது பொதுப்படையானதாகவே பார்க்கப்படுகிறது. எல்லோரும் இன்றைய தினம் மறக்காமல் இதை செய்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இதை நினைவு கூறியதில் எங்களுக்கு மாபெரும் பாக்கியம் சேரும். அடுத்தபடியாக இன்றைய தினம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பரம்பூர் சிவபெருமான் கோவிலுக்கு சங்கு வாங்கி தானம் கொடுப்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. இன்றைய தினம் சங்கு தானம் செய்தால் கடன் சுமை, எப்படிப்பட்ட கடன் சுமை மலை போல் இருந்தாலும் படிப்படியாக குறையும். அடுத்தபடியாக பரம்பூர் சிவலிங்கத்திற்கு உங்கள் கைகளால் சங்கில் அபிஷேகம் செய்தால் மிகவும் சிறப்பு. உங்கள் வீட்டில் சின்னதாக சிவலிங்கம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சங்கில் தண்ணீரை எடுத்து அது லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய கொடுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் பன்மடங்கு உயரும். மூன்றாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னதான்? அன்னதானம். பசியோடு இருக்கும் 4 பேருக்கு உங்கள் கைகளால் இன்றைய தினம் அன்னதானம் செய்யுங்கள். இந்த மூன்றில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாலேயே உங்களுடைய கஷ்டங்களில் பாதி தீர்ந்துவிடும். மீதமிருக்கும் கஷ்டத்தை போக்குவதற்கு அந்த ஈசன் நிச்சயமாக நல்ல வழி காண்பித்து கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். அடுத்தபடியாக பிரதோஷ நாளன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய கையில் 3 மிளகு எடுத்து கொள்ளுங்கள். மிளகு தாந்திரிக பரிகாரத்திற்கு, கடனை தீர்ப்பதற்கு சிறந்த ஒரு பொருளாக நமக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது. இன்றைய இரவு கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள். 3 மிளகை கையில் வைத்து கொண்டு சிவாய 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 நம ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த மிளகை எரிகின்ற நெருப்பில் போட்டு விடுங்கள். சின்ன அகல் விளக்கு ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதில் இந்த மிளகை போட்டாலும் போதும். முக்கியமாக அந்த மிளகு நெருப்பில் வெடித்து சிதறுவது போல உங்கள் கடன் சுமையும் வெடித்து சிதறிவிடும். அந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை சிவாய 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 நம ஓம் என்ற மந்திரத்தை மனதிற்குள்ளே சொல்லி கொண்டிருங்கள். கடன் சுமை குறைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கற்பூரம் எரிந்து அந்த சாம்பலை எரித்து வீட்டிற்கு வெளியே கொட்டிவிட்டு கை கால்கள் முகம் கழுவிக்கொண்டு தூங்கச் செல்லுங்கள். நிம்மதியான தூக்கமும் கஷ்டங்களை சமாளித்து கொள்ளலாம் என்ற மனதைரியமும் உங்களுக்கு வந்துவிடும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரம் நன்மையை செய்யும் என்ற இந்த முக்கியமாக இந்த வழிபாட்டை எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.